அத்தியாயம் 3. ஏமாற்று எச்சரிக்கை. பேரானந்தத்திற்குப் பிறகு நடக்கும் முதல் விஷயங்களில் ஒன்று வலுவான மாயை. மாயை என்பது தவறான நம்பிக்கை அல்லது தவறாக வழிநடத்துதல். மாயை என்பது சத்தியத்தின் மீதான தாக்குதல். இதை நாம் இன்று உலகில் பார்க்க முடியும். பல போலிச் செய்திகள் மற்றும் ஏமாற்றுதல்களால் உண்மை என்ன என்பதை தீர்மானிப்பது மிகவும் கடினம். பேரானந்தத்திற்குப் பிறகு அது மோசமாகிவிடும். சாத்தானின் பொய்களை நம்பும்படி விட்டுச் சென்ற அனைவரையும் கடவுள் அனுமதிக்கப் போகிறார் என்பதால் அது மோசமாகிவிடும். சாத்தான் சட்டமற்றவன். இந்த ஏமாற்றும் பிழையின் வேலையும் ஒவ்வொருவரின் இதயத்தையும் சோதிப்பதாகும். இது கடவுளுடன் எதையும் செய்ய விரும்பாத குருடர்களின் இதயங்களை கடினமாக்கும். அவர்கள் இரட்சிக்கப்படுவதற்காக அவர்கள் சத்தியத்தின் அன்பைப் பெறாததால் அக்கிரமக்காரர் வெளிப்பட்டு தொலைந்து போகிறவர்களுக்கு எல்லா அக்கிரம வஞ்சகங்களோடும் வெளிப்படுவார். இதன் காரணமாக அவர்கள் ஒரு பொய்யை நம்பும்படி கடவுள் அவர்களுக்கு ஒரு பிழையை அனுப்புகிறார். அவர்கள் அனைவரும் சத்தியத்தை நம்பாமல் அநீதியில் மகிழ்ச்சியடைந்தவர்கள் என்று நியாயந்தீர்க்கப்படுவார்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:8, 10-12. எனவே உண்மை என்ன? கடவுளும் அவருடைய வார்த்தையும் உண்மை. கடவுள் பரிபூரணமானவர், பரிசுத்தமானவர், பொய் சொல்ல முடியாது. பைபிள் அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தைகளை எழுதும்போது ஒவ்வொரு ஆசிரியர்களிடமும் கடவுளின் ஆவி இருந்தது. இன்று நமக்குத் தெரிந்த பைபிளில் என்னென்ன புத்தகங்களைச் சேர்க்க வேண்டும் என்று அறிஞர்கள் முடிவு செய்தபோது கடவுளின் ஆவி அவர்களுடன் இருந்தார். உங்கள் வார்த்தைகள் அனைத்தும் உண்மை. உங்கள் நீதியான சட்டங்கள் ஒவ்வொன்றும் என்றென்றும் நிலைத்திருக்கும். சங்கீதம் 119, 160. கடவுள் யார் பொய் சொல்ல முடியாது? டைட்டஸ் 1:2. ஒவ்வொரு வேதாகமமும் தேவனால் சுவாசிக்கப்பட்டது, கற்பிப்பதற்கும், கடிந்து கொள்வதற்கும், திருத்துவதற்கும், நீதியை கற்பிப்பதற்கும் பயனுள்ளது. 2 தீமோத்தேயு 3:16-17. இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒவ்வொரு பொய்க்கும் ஏமாற்றத்துக்கும் பின்னால் சாத்தான் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வீர்கள். சாத்தான் கடவுளின் படைப்பு. விழுந்த தேவதை. பைபிள் அவரை பொய்களின் தந்தை என்றும் கொலைகாரன் என்றும் அழைக்கிறது. நீங்கள் உங்கள் தந்தை பிசாசு மற்றும் நீங்கள் உங்கள் தந்தையின் ஆசைகளை செய்ய வேண்டும். அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு கொலைகாரனாக இருந்தார், மேலும் சத்தியத்தில் நிற்கவில்லை, ஏனென்றால் அவரிடம் உண்மை இல்லை. பொய் பேசும்போதுதானே பேசுவான், ஏனெனில் அவர் பொய்யர், பொய்களின் தந்தை. ஜான் 8:44. இந்த பூமியில் உங்கள் போர் மனித குலத்திற்கு எதிரானது அல்ல, அது சாத்தானுக்கும் அவனது வீழ்ந்த தேவதூதர்களின் சேனைக்கும் எதிரானது. அதிபர்கள், அதிகாரங்கள், இருளின் ஆட்சியாளர்கள் மற்றும் துன்மார்க்கத்தின் ஆன்மீக சக்திகள், பேய் தேவதைகள் மற்றும் அவர்களின் படிநிலையை விவரிக்கின்றன. ஏனென்றால் நமது மல்யுத்தம் மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் எதிரானது அல்ல, மாறாக ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரங்களுக்கும், இந்த யுகத்தின் இருளின் உலக ஆட்சியாளர்களுக்கும், பரலோக ஸ்தலங்களிலுள்ள பொல்லாத ஆவிக்குரிய சக்திகளுக்கும் எதிரானது. எபேசியர் 6:12. சாத்தான் பயன்படுத்தும் வஞ்சகங்களைப் புரிந்துகொள்ள அவனுடைய இலக்குகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரகாசிக்கும் சாத்தான் கடவுளாக இருக்க விரும்புகிறான். நீ எப்படி வானத்திலிருந்து விழுந்தாய், பிரகாசிக்கிறவனே, விடியலின் மகனே! தேசங்களைத் தாழ்த்திய நீங்கள் எப்படித் தரைமட்டமாக்கப்பட்டீர்கள்? நான் சொர்க்கத்தில் ஏறுவேன் என்று உன் இதயத்தில் சொன்னாய். கடவுளின் நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிம்மாசனத்தை உயர்த்துவேன். நான் சட்டசபை மலையில் தூர வடக்கே அமர்ந்திருப்பேன். நான் மேகங்களின் உயரத்திற்கு மேலே ஏறுவேன். நான் என்னை உன்னதமானவனாக ஆக்குவேன். ஏசாயா 14:12-14. அவர் கடவுளைப் போலவே வணங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், மேலும் கடவுள் படைப்பதைப் போலவே உருவாக்க விரும்புகிறார்.
சாத்தான் கடவுளையும் கடவுள் படைத்த அனைத்தையும் வெறுக்கிறான். இதனால் சாத்தான் உங்களை வெறுக்கிறான். சாத்தான் கடவுள், பைபிள், இயேசு கிறிஸ்துவர், பேரானந்தம் எதையும் மற்றும் கடவுள் செய்ய அனைத்து பற்றி பொய் சொல்லும். சாத்தான் கடவுளாக இருக்க விரும்புவதால் அவன்தான் என்று உன்னை நம்ப வைக்க முயற்சிப்பான். அவர் எல்லா வகையான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும் என்று பைபிள் சொல்கிறது.